எமர்ஜென்சி ஃபண்டுன்றது எதுக்காகன்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டு இருக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நேற்று போன மாதம் வரைக்கும் அந்த குடும்பம் என்ன சூழலில் இருந்ததோ அதே சூழலில் இன்னும் 3 மாதம் இருக்கும் போது தான் இவர் வந்து ஃப்ரீயாக போய் இன்னொரு இடத்துல வேலை வந்து தேட முடியுங்க. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது கண்டிப்பாக வேணும். சில முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரவங்க, அந்த மாதிரி இருக்கும்போதுங்க கண்டிப்பாக வேலை சேர்ந்த உடனேங்க நீங்கள் சேவிங்ஸ் போகிறதுக்கு பதிலுங்க எமர்ஜென்சி ஃபண்டை டெவலப் பண்ணிடுங்க. ஒரு 6 மந்த்துக்கு உண்டான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் கொண்டு வரது தான் நல்லதுங்க. ஓகே, இப்போது புதுசாக ஒருத்தர் வேலையில் சேர்ந்துருக்காரு, முதல் மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, ஒரு 25,000ன்னு வச்சுப்போம் மினிமமாக. இப்போ அவர் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இந்த 25லேருந்து எவ்வளவு நம்ம சேவ் பண்ணணும்? யூஸ்வலாக வந்து நம்ம சேமிப்பு போக தான் மீதம் இருக்கிற தொகையில் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு சராசரி முதல் தலைமுறையோ இல்லை ஃபஸ்ட்டு அந்த பர்சன் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்? அதாவது முன்னாடியெல்லாம் சேமிப்பு போக செலவு பண்ணதுங்க. இப்போ செலவு தான் வந்து முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. முதல் வந்துங்க இளைஞர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னங்க, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், சம்பளம் வந்து நமக்கு ஒரு 25,000 கிடைக்குதுன்னா அவங்க முதல் எது தவிர்க்கணுன்றதை பார்க்கணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போன உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துங்க அங்கே வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, பர்சனல் லோனு கூப்பிடுவாங்க, இஎம்ஐஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா சம்பாதிக்காத வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அடுத்த நாளைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கொடுக்குறவாங்கன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.